அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். சென்ற வாரத்தில் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க அவனை சோதிக்கும்படியாக சேபாவின் ஸ்திரீ வந்த பொழுது சாலமோனுடைய 8 வகையான காரியங்களை குறித்து சேபாவின் ராஜஸ்திரீ உயப்புற்று நின்றாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவது அவனுடைய ஞானம், அவன் கட்டின அரண்மனை, அவனுடைய பந்தி, அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய நிர்வாகம், வேலைக்காரர்களின் சீருடை, கடைசியாக அவன் கட்டின ஆலயம் என்று சொல்லி 8 வகையான காரியங்களை குறித்து பிரமித்து போனாள் என்று சொல்லி வேதத்தை நாம் தியானித்தோம். நான் இன்றைக்கு அதனுடைய 8வது கருத்தை பேசப் போகிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 8வது காரியத்தை தன்னுடைய ஊழிய பாதையிலே பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முழு இஸ்ரவேலின் ராஜ்யமும் எருசலேமின் ஆலயத்தை மையமாக கொண்டு அது மேன்மையாக வளர்ந்தது. மிக முக்கியமான கவனம் செலுத்தப்பட்டது. இன்றைக்கும் அந்த இடத்துல ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் பிடிவாதம் செய்வதையும், கர்த்தருடைய ஆலயம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்பதையும், இன்று வரைக்கும் அந்த ஆலயம் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. பல யுத்தங்கள் இந்த ஆலயத்தை மையமாக கொண்டு சரித்திரத்தில் நடந்திருக்கின்றன. 2 முறை அந்த ஆலயம் இடித்து குப்பைமேடாக ஆக்கப்படுகிறது. அதிகாரங்களில் உள்ளவர்கள் அவர்கள் மையம் கொண்டது எல்லாம் இந்த ஆலயத்தை பார்த்து தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளவு மதிப்புடைய அந்த ஆலயத்தை ஒன்றுமில்லாமல் அந்த தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி தன்னை குறித்து சொன்ன காரியம் அன்றைக்கு அங்கிருந்த ஆசாரியர்களையும் வேதபாரர்களையும் பயங்கரமான கோபத்திற்குள்ளாக்கியதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாய்ப்பு கொடுக்குறாரு, மறுபடியும் திரும்ப வராங்க. எஸ்ராவின் காலத்தில், சகரியாவினுடைய காலத்தில் மறுபடியும் அழித்து போட்ட இந்த தேசத்தை உருவாக்கும்படியாக 70 வருட சிறை வருட தண்டனைக்கு பிறகு ஆண்டவர் இந்த ஜனங்களை அங்கிருந்து மறுபடியுமாக கொண்டு வருகிறார். அப்பொழுது 2வது ஆலயத்தை கட்டுகிறார்கள். வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்களை தரிக்கப்பட்டு பூரிகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். இது 2வது ஆலயம். இது 2வது ஆலயம். 70 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் திரும்ப வந்து கட்டினாங்க. அதே ஆரவாரம், அதே ஆர்ப்பரிப்பு. 12வது வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது, இப்ப பிரதிஷ்டை பண்ணல, அஸ்திபாரம் தான் போடுறாங்க, கல்லு தான் பதிக்கிறாங்க. அஸ்திபாரம் தான் ஓடும்போது பழைய ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள், பழைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை கண்டவர்கள் இப்போ அழுறாங்க, சத்தமிட்டு அழுதார்கள். ஐயோ, எவ்வளவு மகிமையான ஆலயம், எத்தனை அலங்காரமான ஆலயம், சேபாவின் ராஜஸ்திரியும் பூமியின் ராஜாக்களும் காணிக்கை கொண்டு வந்த ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது. கவனிங்க, அதான் தேவ நீதி. அதனால தான் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபத்திற்கு அநேக பலன் உண்டு. நீதியை தள்ளிட்டா தேவ பிரசன்னமே இருக்காது.
அதான் அழுகுறாங்க. இப்போ உள்ள கூட்டம் ஆர்ப்பரிக்குது, மறுபடியும் கல்லை பதிக்கிறாங்க அப்படின்னுட்டு. நல்ல கவனிங்க, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 6:16 எஸ்ரா 6:16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். பட் வேர் இஸ் தட் பிரசன்ஸ்? முதல் ஆலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது தேவன் மகிமை இறங்கி வந்துச்சுல்ல, தேவ மகிமை இறங்கி வந்துச்சுல்ல. இங்கே எங்கே அந்த வசனம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அதுக்கு பிறகு பண்டிகை கொண்டாடுறாங்க, புளிப்பிதா அப்ப பண்டிகை கொண்டாடுறாங்க, பஸ்கா அடிக்கப்படுது, பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்க. பட் வேர் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? மகிமை எங்கே? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்வான்ட்டு. ஆண்டவருக்கு தெரியும். என்ன செஞ்சாங்க தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகள் செய்த பின்பு, ஆமா, ஆலயத்தை கட்டி முடிச்ச பின்பு, எருசலேமில் குடியேறின பின்பு, எருசலேமின் அலகங்கள் கட்டி பிடித்த பின்பு, மறுபடியும் தண்டப்பட்ட திராட்சை தோட்டங்களும் வீடுகளும் வந்த பின்பு, எல்லா ஆசீர்வாதமும் வந்த பின்பு என்ன செஞ்சான்? வாசிப்பான். பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோபாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. என்ன செய்யல? சாலமோனின் பாவம் மறுபடியும் திரும்புதான். சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை கொண்டு வந்தான், சம்பந்தம் கலந்தான், தேவனுடைய வார்த்தையை விட்டான். 2வது ஆலயத்தில் சேம் மிஸ்டேக். That's why God changed the strategy completely. எத்தனை ஆலயம் மகிமையை கட்டினாலும் அது இடிந்து போகும். அதனால தான் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. அருவருப்பு மறுபடியும் 2வது ஆலயத்தை கட்டின பிறகு, தண்டனை அனுபவிச்ச பிறகு 2வது வசனம் எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிட்டு என்ன ஆயிற்று? நல்ல கவனிங்க. முதல் ஆலயம் இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு எப்படி ஆயிட்டு? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 2வது ஆலயம் இப்போ கட்டியிருக்காங்கல்ல, இப்போ கட்டியிருக்காங்கல்ல. இந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை பார்த்து என்ன சொன்னார்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னுடைய வீடு எழுதி இருக்கிறது. என்ன ஆக்குனாங்க? சாலமோனின் ஆலயத்தை என்ன ஆக்குனாங்க? கல்லர் குகை ஆக்குனாங்க. இப்போ 2வது ஆலயம் எப்படி? ஏதாவது வித்தியாசம் இருந்தா? I will tell you, you can change denomination to denomination. If you are not changing, you will not receive anything from God. You can go to many churches, but if you are not changing, if you are not following God, you are not changing in the image of God, we also say. முதல் ஆலயம் அவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை கொண்டு கட்டப்பட்டாலும் அதுவும் கல்லர் குகை. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அங்கிருந்த வேலைக்காரர்களால் ஆலயம் கட்டப்பட்டாலும் அதனுடையதும் கல்லர் குகையே. That's why Jesus changing the strategy. இப்போ ஸ்ட்ராட்டஜி மாறுது. யோவான் 2:19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். Don't look at your big temple now. That's not the temple at all. Here is the temple now. ஆலயம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆலயமாக மாறுகிறார்.
அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றபோது நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். சாலமோன் 6 வருஷத்துல கட்டினான். இப்ப இந்த ஆலயம் கட்டுறது எத்தனை வருஷம்? எனக்கு காசு இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். காசு நிறைய இருந்தால் வீடை சர்றன்னு கட்டிடலாம். காசு இல்லைன்னா பார்த்து கட்டணும். என்ஜினியர் வேற டேரிஃபை ஏற்றிக்கிட்டே போவார். ஆமாம், அது விலை ஏறிட்டுல. நீங்கள் அப்போ நம்ம கான்ட்ராக்ட் போடும்போது விலை அது, சிமெண்ட் விலை அது, கல் விலை அது, இப்போ கூடிட்டும்பாங்க. இதே கதை தான் 2வது ஆலயத்தின் கதை. அங்கேருந்து பாபிலோன்லேருந்து முதல்ல போய் நேபுகாத் நேச்சார்ட்ட போயிட்டு, எப்பா எங்கள் படிமூட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டா கையில் தா அப்படின்னு திரும்ப கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பான். மறுபடியும் எஸ்ரா கடிதம் எழுதுவார், தரியு ராஜாவே எங்களுக்கு தாரும்னா மறுபடியும் கொண்டு வந்து வைப்பான். இப்படி வாங்கி தான் கட்டுனான். அதனால தான் தேவ மகிமே 2வது ஆலயத்தில் முதல் ஆலயத்தை மாதிரி பார்க்க முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், 46 வருஷம் ஆயிடுச்சு கட்டுறதுக்கு, 3 நாளில் கட்டிக்கிறேன்னு. இதை நான் கணக்கே எடுக்கலைன்ட்டார் ஆண்டவர். இதனா கணக்கில் எடுக்கல. அடுத்த வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். எதை குறித்து பேசினாரு? இப்ப ஆலயம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலின் தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலின் தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். என்றும் துதியுடனே அவர் வாசலில் எங்கள் பாதங்கள் ஏற்கிறதே. என்றும் துதியுடனே அவர் வாசலில் எங்கள் பாதங்கள் ஏற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. No more physical temple. These temples are nothing. Those are garbage. ஆண்டவர் சொன்னது அதான். இது இடிக்கப்பட்டு கல்மேல் கல் இல்லாத மண்மேடாக ஆக்கப்பட்டு போகும். இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியே உலக சரித்திரத்தில் கிபி 70ஆம் ஆண்டு நிறைவேறியது. ஆலயத்தை அஸ்திபாரம் இடும்பொழுது பெரிய கற்களைகளையும் பெரிய விலையுயர்ந்த கற்களை கொண்டு அஸ்திபாரம் விடப்பட்ட போது அங்கே மூப்பர்கள் அழுதார்கள், இளைஞர்கள் ஆடி பாடி கொண்டாடினார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் அஸ்திபாரம் எங்கே வருது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. இப்ப அஸ்திவாரம் எங்க வரணும்? வசனத்திலிருந்து வரணும். ஏசு இந்த வார்த்தைகளை அஸ்திபாரமே வந்துடணும். அன்னைக்கு சொன்னாரு, ஆலயம் கட்டி முடிஞ்ச பிறகுதான் சொன்னாரு, என் வார்த்தையின்படி சொன்னா இந்த ஆலயத்துல நான் இருப்பேன். இப்போ சொல்லிட்டாரு, அஸ்திபாரமே முதல்ல போடு, அப்பந்தான் நிற்கும். அஸ்திபாரமே வார்த்தையில தான் வரணும். நல்ல கவனிங்க. இதுபடி சொன்னியன்னா, செய்தி என்ன, வாழ்ந்தியன்னா உன் ஜீவியம் அசைக்கப்படுவதில்லை. நீ கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவன். இல்லைன்னா நீ மணல் மேட்டில் கட்டினதுக்கு தான் சமானம். எப்படி எருசலேமின் ஆலயம் மணல் மேடாக ஆக்கப்பட்டதோ
அதே போல் ஜீவியமும் அப்படி ஆகிடும். ஜீவியமும் அப்படி ஆயிடும். ஸோ த ஃபவுண்டேஷன் சுட் பி ஸ்ட்ராங். ஆனால் வசனத்து மேலே கட்டினா அந்த வீடு விழாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டது. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யார் அஸ்திபாரம்? யார் அஸ்திபாரம்? வசனத்தின்படி வாழ்க்கை அமைஞ்சினா யார் அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்துவே. விலை உயர்ந்த கற்கள் அல்ல, விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தினவரே அஸ்திபாரம். அது ஆதி திருச்சபை இந்த சத்தியத்தெல்லாம் பயங்கரமாக பாடினாங்க. சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம்மனவாட்டியாக வந்ததை தேடினார். தமக்கு சொந்தமாக மரித்ததை கண்டார். எதேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாய். ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாய். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஒரே ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். That's what they sing. சபையின் அஸ்திவாரம் நல் மேற்பர் கிறிஸ்துவே. தம் மணவாட்டியாக வந்து அதை தேடினார். மணவாட்டி திருச்சபை ஆலயமாக வந்து தேடினார். அதற்காக தன் ஜீவனை தந்தார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் ஒரே தேவன், ஒரே நாமம், சபை ஒன்றே. சபையில யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அந்த யூத ராஜ்யத்தை அடிச்சு தள்ளுறாரு. அதனாலதான் தேவாலயத்திலும் பெரியவர். அன்றைக்கு அஸ்திபாரம் இட்ட பொழுது தேவ மகிமை தேவாலயத்தில் வந்து தங்கினது. சாலமோன் பிரதிஷ்டை செய்த பொழுது தேவ மகிமை வந்து தங்கினது. அதற்கு பிறகு எங்க தேவ மகிமையை பார்க்கிறோம்? நல்ல கவனிங்க. வானம் திறந்து மேகம் வந்து அன்றைக்கு எருசலேமின் தேவாலயத்தை மூடியது. ஆனா அதுக்கு பிறகு தேவ மகிமை எங்க? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். யார் மேலதான் வந்துச்சு? இப்ப தேவ மகிமை யார் மேலதான் வந்துச்சு? நல்ல கவனிங்க. இப்ப தேவ மகிமை யார் மேலதான் வந்துச்சு? நல்ல கவனிங்க. இட்ஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் வை இஸ் கிரேட்டர் than the temple. தேவாலயத்திலும் பெரியவர். என்றைக்கு சாலமோனின் தேவாலயம் இடிக்கப்பட்டதோ they lost the glory of God. என்றைக்கு கர்த்தருடைய வசனம் தள்ளப்பட்டு அந்நிய ஜாதியார்களோடு சேர்ந்து பரிசுத்த வித்தை குலைத்து போட்டார்களோ they lost the glory of God. Now the glory of God only upon the Son of God. இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே தேவ மகிமை. அதனாலதான் வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. No one else got that. வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? அடுத்த வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாய், I am pleased with my son, not at the temple.
இப்ப ஆலயம் இல்ல, இப்ப யாரு? நேசகுமாரன். நேசகுமாரன். அதை கவனிங்க. இப்ப மறுரூபமலையை பார்க்கிறோம். மறுரூபமலையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இயேசுவோடு கூட மறுரூபமலைக்கு செல்லுகிறார்கள். அங்கே மறுபடியும் ஒரு மேகம் வருகிறது. தேவன் மறுரூபப்படுகிறார். அப்பொழுது அங்கிருந்த பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். என்ன சொன்னா? இதான் மனுஷ புத்தி. ஆண்டவரே, உமக்கு ஒரு கோயில், மோசேக்கு ஒரு கோயில், எலியாவுக்கு ஒரு கோயில், வீட்டுக்கு ஒரு கோயில். ஒன்று குடும்ப தெய்வம், ஒன்று குல தெய்வம், இன்னொன்று தேசத்துக்கு தெய்வம். அப்படிதானே? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே 2 இடிக்கப்பட்டு போயிட்டடா, 2 விலகாமல் போச்சு, இவன் 3 கட்ட போகிறானா இப்போ. தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? அடுத்த வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. Again the presence of God come. மறுபடியும் தேவ மகிமை வருகிறது. Take the New Testament. சாலமோன் ஆலயத்திற்கு பிறகு பிரத்யட்சமாக இயேசு கிறிஸ்துவை தேவ மகிமை நிரப்பினது. அதனால தான் சொன்னாரு, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். That's why Jesus doesn't bother about all those temple. அந்த ஆலயங்களை பற்றி அவர் அங்கே கண்டு கொள்ளவே இல்லை. என்ன நடந்தது? வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன அர்த்தம்? யாருக்கும் கூடாரம் கட்ட வேண்டாம், யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், கூடாரம் கட்ட வேண்டாம். யாருக்கு செவி கொடுங்கள்? யாருக்கு செவி கொடுங்கள்? நல்ல கவனிங்க. யாருக்கு செவி கொடுக்கணும்? என் நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள். Listen to him. அவர் தான் சொன்னாரு, இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்குள் புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன். Now it's no more temple. It's all about Jesus Christ. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். That glory is there only in the name of Jesus. ஆனாதான் வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. என்ன நடந்துச்சு? 2 தடவை மகிமையை பார்த்தார்கள். அதனால தான் யோவான் எழுதும்போது சொன்னான், அந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். அந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். That's why we never bother about all those attractive buildings. Is there Jesus inside? இயேசு கிறிஸ்து இருக்காரா? வசனமும் சத்தியமும் தள்ளப்பட்டு எத்தனை கோடிகளை கொண்டு நம் ஆலயங்களை கட்டினாலும் கூடாரங்களை கட்டினாலும் அவைகள் பிரசன்னமற்ற கூடாரங்களே. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த கூடாரத்திலும் அவருடைய மகிமை தங்குவதில்லை. That's why I go to any olden churches, I kneel down, I feel the presence of God. But when we go to the biggest churches, where is God? No more physical temple hereafter. It's all about Jesus, the temple. அவரே தேவ மகிமைக்குரியவர், தேவ ஆலயம் அல்ல. Even when he was dying on the cross, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆவியை ஒப்பு கொடுக்கிற போது, வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. What is the picture? No more temple division. இந்த ஆசாரிய கூட்டம், இந்த பிரதான ஆசாரியன் இப்படியெல்லாம் பதவி கொடுக்க போய் தானே என் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள். All those political leadership has spoiled my house. No more. Everyone can access God. எல்லாரும் தேவனை இப்பொழுது முகமுகமாக சந்திக்கலாம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், இப்பொழுது கண்ணாடியில் காண்பது போல அவரை கண்டு நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். Now we are getting to glory in Jesus Christ. கவனிங்க. Now அது எவ்வளவு பெரிய தெரியுமா? 4 சேரியட்ஸை கட்டி தான் அந்த கேர்டனை தூக்கிட்டு வரணும். அது எப்படி கிழிந்தது? It's divided in the vertical. மேல இருந்து கீழே கிழிஞ்சுது. கீழே இருந்து கிழிச்சிருந்தா சொல்லி விடுவானுவேன் ரோமன்கள்லாம் உடனே, இவனை கத்தியை வச்சு கிழிச்சு விட்டானுவேன் அப்படின்ட்டு. அதனால அது எங்க இருந்து கிழிஞ்சுது? மேல இருந்து கிழிஞ்சது. இரண்டாவது இவர்கள் பிரயாசப்பட்டு கட்டின ஆலயம் இப்பொழுது இரண்டாக கிழிக்கப்படுகிறது. That's not the temple. The temple is Jesus Christ. கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களின் அக்கிரமங்களினாலும் அருவருப்புகளினாலும் முதல் தேவாலயம் இரண்டாவது தேவாலயமும் இடிக்கப்பட்டது. உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய அக்கிரமத்திற்காகவும் தேவ ஆலயமாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இடிக்கப்பட்டார். அந்த ஆண்டவர் அவருடைய மரணத்திற்கு பின்பு, இல்லை என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, again we see the glory of God. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். Again they see the cloud. Only with Jesus. That glorious cloud take him up. அவரை எடுத்துக்கொண்டது. முதல் அதிகாரத்தில் அந்த மகிமை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது அதிகாரத்தில் மகிமை திரும்ப கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டாச்சு, இரண்டாவது தேவாலயம் இடிக்கப்படும். தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொன்னவர் இடிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ எது தேவாலயம்? நல்ல கவனிங்க. I know you come to the conclusion. Thank God people are understanding my message. That's why I draw the picture. நல்ல கவனிங்க. அதுக்கு தான் ஒழுங்கா புள்ளி வச்சு கோணம் வச்சு வசனமா வந்துகிட்டு இருக்கேன். ஏனென்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Yes. Now the Pentecostal day, they were together in one place. No need to be the building with royal and crores of money. அரண்மனைகளும் தேவையில்லை, கூடாரங்களும் தேவையில்லை. ஒரு இடம் போதும், ஒரே ஒரு இடம் போதும். கூடியிருந்தார்கள். 4ஆவது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின ஏவுதலின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான
போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். Now there's a difference. The presence of God, the glory of God, the Spirit of God descend upon the church. கவனிங்க, தேவனுடைய மகிமை சீஷர்கள் மேலும் அவரை பின்பற்றினவர்கள் மேலும் வந்திறங்கினது. அதனால தான் சொன்னார், பிதாவே என் மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு we see the glory of God as we see in the mirror in our life. If the Holy Spirit operates in you, அதனாலதான் கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. If you have the Spirit of God, you no need to run for deliverance. I see the people, those who receive Jesus Christ as the personal savior, still running for deliverance. எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. ஆவியானவர்னா என்ன உண்டு? விடுதலை உண்டு. And it will lead towards, அடுத்த வசனம், ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாலே ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். என்ன செய்யறோம்? we will become like Jesus Christ. அந்த சாயலா, your image is symbolizing Jesus Christ. That is the glory. Every day more likeness of Christ. இன்னும் தேவை, இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. That is a real Christian life. We see Christ in our life. We feel Christ in our life. We yoke with Christ in our life. கிறிஸ்துவோடு கூட நுகமிட்டு கிறிஸ்துவின் சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இட்ஸ் ஹார்ட் டாக்ட்ரைன்ஸ். இது கடினமான உபதேசம் அல்லவோ? அப்படிதான் சொன்னாங்க. எஸ், நல்ல கவனிங்க. இந்த சாயல் வந்துட்டுன்னா முதல்ல யாரையும் அவமரியாதையாக பேச மாட்டோம். We will think, because Jesus in us, இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார். That is glory. No more physical temple. தெய்வத்தை தேடி அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த தேவாலயத்துக்கு போகிறோம், இந்த தேவாலயத்துக்கு போகிறோம். எந்த தேவாலயத்திலும் இருக்க மாட்டார் உனக்குள்ளே இல்லைன்னா. That is a New Testament picture. அப்படிதானே? அதான வேத பாடத்தில் வாசித்தீங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய வல்லவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எத்தனை பேருக்கு தெரியும் உங்க சரீரம் கர்த்தருடைய ஆலயம்? நீ ஒருவன் அதை கெடுத்தால் கவனமா இருங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. தட்ஸ் த டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஆலயம் எங்கே வந்துட்டு 1,88,000 கிலோ தங்கத்தை கொண்ட தேவாலயம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட நீனும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். எப்போ நடந்துச்சு அது? 11ஆவது வசனம் 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? பழைய ஆலயத்தை மாதிரி அக்கிரமத்தோடு கூட இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Because the day you accepted Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள். என்றைக்கு கழுவப்பட்டீர்களோ அன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் நீதிமான்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளதாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அதற்கு பிறகு நாமே தேவனுடைய ஆலயம். இயேசுவின் நாமத்தினால் வேறொரு நாமம் இல்லை.